ஸோ இதெல்லாம் வந்து அந்த போர்ட்டலில் வந்து வடிவமைக்கப்பட்டது. பட் ஐஐசி அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகி ஐஐசி 1 அப்படிங்கிற 2018 இப்போ வந்து 2025 ஐஐசி 8 வரைக்கும் கொண்டு போகிறாங்க. ஒவ்வொரு செக்டார் 1லேருந்து 8 வரைக்கும். ஸோ 1லேருந்து 8 வரைக்கும் எப்படி கொண்டு போகிறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ஏதோ ஒரு டே அப்படிங்கிறது ஆரம்பிக்கிறதுனால ஒரு கேலண்டர் ஆக்டிவிட்டீஸ் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பார்க்குறாங்க. இந்த கேலண்டர் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னா இப்போ வந்து ஒர்க் ஷாப் நடத்துகிறாங்க, செமினார் நடத்துகிறாங்க, சிம்போசியம் நடத்துகிறாங்க. ஸோ மெனி திங்ஸ் இல்லைங்களா. ஸோ இதெல்லாம் வந்து அடாப்ட் பண்ணி கேலண்டர் ஆக்டிவிட்டீஸாக கொண்டு போகிறாங்க. அந்த கேலண்டர் ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிறது பார்த்தோம்னா ஒரு 28 அப்படிங்கிறது ஃபிக்ஸ் பண்ணுறாங்க ஐஐசி 1ல். ஸோ ஐஐசி 2 அப்படிங்கிறது அடுத்தது செல்ஃப் ட்ரிவன் ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிற ஒரு ஃபார்மேட்டை கொண்டு போகிறாங்க. ஐஐசி 3 அப்படின்னு பார்த்தோன்னா சரியா மிக் அப்படின்னு கொண்டு போகிறாங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் கவுன்சிலில் வந்து ஒரு ஃபார்மேஷன் பண்ணி ஒரு அவங்க வந்து எப்படி வந்து ஒரு கவர்மெண்ட்டில் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயோ ஸ்டேட் கவர்மெண்ட்லேயோ ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் நடந்ததுன்னா அதை வந்து இது பண்ணுறாங்க, டைரக்ட் பண்ணுறாங்க, லைவில் பண்ணுறாங்க. அதை நீங்கள் பார்க்குறீங்க. லாஸ்ட் டைமில் வந்து முதல்வர் வந்து பண்ணார் பார்த்தீங்களா, சிஎம் என்ன பண்ணார், நான் முதல்வர் ஸ்கீம் வந்து ரிலீஸ் பண்ணுறப்ப எல்லாமே வந்து பார்த்து அதை ஃபோட்டோ செஷன் எடுத்துக்கிட்டு. ஸோ இதெல்லாம் வந்து என்னென்னா அந்த பிக் ட்ரிவன் ஆக்டிவிட்டீஸில் உள்ள வரும். ஸோ இதெல்லாம் தாண்டி அடுத்தது பார்த்தீங்கன்னா செலிப்ரேஷன் டே. ஸோ அந்த செலிப்ரேஷன் டே ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு நம்ம வந்து இப்போ சொன்ன பார்த்தீங்கன்னா நேஷனல் எஜுகேஷன் டே, என்விரான்மெண்ட் டே, பொல்யூஷன் டே. ஸோ மெனி செலிப்ரேஷன் டேஸ் வராங்க. ஸோ அந்த டேஸ் வந்து எல்லாம் வந்து இது எல்லாம் சேர்த்து 4 கட்டமாக பிரியுது சரியா. ஸோ 4 கட்டமாக என்ன சொன்னால் உங்கள்கிட்ட கேலண்டர் ஆக்டிவிட்டீஸ், செகண்ட் வந்து பிக் ட்ரிவன், செல்ஃப் ட்ரிவன், செலிப்ரேஷன் டே. இது 4 ஃபார்ம் பண்ணி தான் ஐஐசி அப்படிங்கிற கட்டமைப்பு வந்து ஐஐசி 4 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ 4 இப்போ வந்து அப் டு 7 2025 26 வந்து ஐஐசி 7 இருக்குது. 26 அப்புறம் 8 மார்க். ஸோ இதெல்லாம் ஒரு ஒன்றுல வந்து ஒவ்வொரு ஆக்டிவிட்டி படிக்க போகிறாங்க. அதுக்கு எப்படி பிரிக்கிறது அப்படின்னா ஒவ்வொரு செஷன் டோட்டல் செஷன் சரியா. ஃபர்ஸ்ட் வந்து 4 குவார்டர் பிரிச்சுறாங்க. எப்படி இயர் சரியா. இயரை வந்து 3 மந்த்துக்கு ஒரு சரிங்களா. ஸோ அந்த 3 மந்த்துக்கு எவ்வளோ நடத்துகிறாங்க நம்மளுடைய இன்ஸ்டியூஷன், எவ்வளோ வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க, எப்படி வந்து அது செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஒன்றா கொடுத்துருக்கோம் சரிங்களா. இப்போ வந்து என்ன எக்ஸாம்பிள் செலிப்ரேஷன் டேவில் வந்து மினிமம் 12 செலிப்ரேஷன் டே லாஸ்ட் கூட வச்சுருக்கோம் சரிங்களா. அதை தாண்டி வந்து நம்ம ஒர்க் ஷாப் சிம்போசியம் சொன்னீங்க பார்த்தீங்கன்னா செல்ஃப் ட்ரிவனில் பார்த்தீங்கன்னா ஒரு 5, 6 அப்படிங்கிற கனெக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ அது எல்லாமே கேலண்டர் ஆக்டிவிட்டீஸ் அவங்க சொல்லியிருக்காங்க. வெளியில் போகிறது பண்ணுறது எல்லாமே என்ன ஆண்டர் சேர்த்து ஒவ்வொன்றா சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தா அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 28 வருது. டோட்டலாக ஓவராலாக வந்து ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா ஒரு 34 to 40 அப்படிங்கிற கமிட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க.